எங்கெங்கெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம். அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷ், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல நிறைய தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம கணக்கிடும் பணிகள் எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுத்து சொல்லியிருக்கோம். அனைத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள் அனைத்தும் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண கண்டிப்பா எந்த இடத்துலயும் யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதோட டேட்டா கண்டிப்பா நமக்கு டிஜிட்டல் ஃபார்மெட் இல்லாம மேனுவல் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற பணிகள் நடந்துட்டாங்க. இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? ஏன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அப்டேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷன்ல இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்திருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக சொன்னாங்க.